Dear students, welcome to Dr. Nithin classes. Hope you are all safe. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் as well as ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? இது எல்லாத்தையும் நாம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் சாப்டரில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் இருக்குது. அதற்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட், வெரி இம்பார்ட்டன்ட். தென் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஹீமோகுளோபின் கூட சேர்ந்து போகலாம். ஹீமோகுளோபின் கூட சேர்ந்து கார்பமினோ ஹீமோகுளோபினாக மாறலாம். கார்பமினோ ஹீமோகுளோபின் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போகலாம். இது எவ்வளோ போகும் அப்படின்னா ஒரு 20 to 25% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CO2 ப்ளஸ் ஹீமோகுளோபினாக போகுது. ஸோ தட் இஸ் ஃபார்மிங் தி கார்பமினோ ஹீமோகுளோபின். ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு வெறும் ஒரு 20 to 25% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்ததா இன்னொரு விதமாக எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 2 திஸ் கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன்டு HCO3 மைனஸ் பைகார்பனேட் அயான்ஸாக சேஞ்ச் ஆகுமா. ஓகேவா? இது வந்து ஒரு 75% ஆஃப் த 70 to 75% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் நம்மளுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது HCO3 மைனஸாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இப்போது இந்த HCO3 மைனஸாக எப்படி நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல CO2 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிங் டு பைண்ட் வித் வாட்டர். வாட்டர் கூட பைண்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2CO3. ஓகே, in presence of one important enzyme that is called as carbonic anhydrase. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங், கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கூட சேர்ந்து கார்பானிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த கார்பானிக் ஆசிட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் அயானாகவும் ஒரு H+ ஆகும் டிசோசியேட் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட், த ப்ராசஸ் இஸ் கால்ட் டிசோசியேஷன். இதுலேயும் யார் ஆக்ட் ஆகுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ். ஓகே, இது நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் ப்ராசஸ் நமக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எப்படி கன்வெர்ட் ஆகுது HCO3 மைனஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ HCO3 மைனஸாக கன்வெர்ட் ஆகும். அப்படி மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HCO3 மைனஸ் என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு CO2. அப்போ CO2 ஆகும் வாட்டர் H2O ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். மாறினதுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா CO2வும் H2Oவும் வெளியே போயிடும். ஸோ இதே ரியாக்ஷன் லங்ஸ்க்கு போகும்போது ஆப்போசிட்டாக நடக்கும். ஆப்போசிட்டாக நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCO3லேருந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்கும், வாட்டர் வேப்பர் ஆஸ் வெல் அஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி லங்ஸ். ஓகே, தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது, CO2 வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கூட பவுண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல் இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல் அப்படி போகுது. முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா CO2 அதிகமாக இருக்குது. நம்மளுடைய ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறார், நிறைய ஹீமோகுளோபினாக இங்கே இருக்குது. சாரி, ரெட் பிளட் செல் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the CO2 is jumped into the cell. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே CO2 உடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், ஆனால் பிளட் செல்லில் CO2 உடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போது ஃப்ரம் ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு என்னாகும், CO2 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். அப்போ ஜம்ப் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த CO2வை கேரி பண்ணிவிட்டு தே வில் பி மூவிங் ஆன் டு த லங்ஸ். லங்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளட் செல்ஸில் கார்பன் டை ஆக்சைடுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், லங்ஸில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ ஃப்ரம் ஹையர் டு லோயர் அப்படின்றதுனால பிளட் செல்ஸில் இருந்து
லங்ஸுக்கு நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா லங்ஸ் வழியாக நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். ஓகேவா? ஸோ ஈச் 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டெலிவர்ஸ் அப்ராக்சிமேட்லி 4 ml ஆஃப் CO2. ஒவ்வொரு 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஓகேவா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு டெலிவர் அபவுட் 4 ml ஆஃப் CO2. ஓகேவா? ஒவ்வொரு 100 ml பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு போகும். ஸோ இதை வச்சு எனி ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் வேல்யூ. ஈச் 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேன் கேரி அபவுட் 4 ml ஆஃப் CO2. ஓகே, தென் அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். எப்படி சார் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்குது, ரெஸ்பிரேஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்டு சென்டர் இன் மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகே, மெடுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்டர் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் தி ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ஓகே, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் மெடுலா ஆப்லங்கேட்டால இருக்குது. ஓகே, இன்னொரு சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்ஸில் இருக்குது. அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூமோடாக்சிக் சென்டர். ஓகே, நியூமோடாக்சிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு மாடரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சென்டர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிங் டு கண்ட்ரோல் த ரெஸ்பிரேட்டரி சென்டர். அப்போ பான்ஸில் இருக்கக்கூடிய இந்த நியூமோடாக்சிக் சென்டர் தான் என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் தி ரெஸ்பிரேட்டரி சென்டர். இந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெடுலாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு பக்கத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா there are some chemosensitive area, which means chemosensitive அப்படின்னா, ஸோ chemosensitive அப்படின்னா என்ன அர்த்தம்னா நத்திங் லைக் நம்மளுடைய பிளட் பிஹெச் லெவல். ஸோ பிளட் பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ, இல்லை CO2 லெவல் டிக்ரீஸ் ஆச்சுனாலோ, ஆக்சிஜன் லெவல் டிக்ரீஸ் ஆச்சுனாலோ நம்மளுடைய பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீமோசென்சிட்டிவ் ஏரியா என்ன பண்ணணும்னா சிக்னல்ஸை சென்ட் பண்ணும். ஏன்னா இந்த பையனோட பாடியில் ஆக்சிஜன் குறைஞ்சிருக்கு, இந்த பையனோட பாடியில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது, இந்த பையனோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீமோசென்சிட்டிவ் ஏரியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நர்வ் சிக்னல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு சென்ட் பண்ணும். பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறா, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இருக்குது, நியூமோடாக்சிக் சென்டர் இருக்குது. அப்போ அங்கேருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் சிக்னல்ஸ் வந்து ஏன்னா தே ஆர் கோயிங் டு ஆக்ட் ஆன் தி லங்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்பிசியோட ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும்போது நம்மளுடைய இந்த CO2 லெவல்லாம் நார்மல் ஆயிரும். CO2 லெவல், கார்பன் டை ஆக்சைடு லெவல், ஆக்சிஜன் லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிரும். ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரிஸ் அதாவது ரிசெப்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் வித் தி அயோர்டிக் ஆர்ச் அண்ட் கரோட்டிட் ஆர்டரி அண்ட் ஆல்சோ கேன் ரெகக்னைஸ் தி சேஞ்சஸ் இன் தி CO2 அண்ட் H+ கான்சன்ட்ரேஷன். ரொம்ப ஈஸி. இந்த ரிசெப்டார்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கீமோசென்சிட்டிவ் ரிசெப்டார்ஸ்னு சொன்னேன். அந்த கீமோசென்சிட்டிவ் ரிசெப்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோர்டிக் ஆர்ச், இந்த ஹார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அயோட்டா வரும். ஸோ அயோட்டா வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அயோட்டாக்கு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அயோட்டாக்கு இருக்கும். இந்த அயோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சம் கீமோசென்சிட்டிவ் ஏரியா இந்த மாதிரி டாட் நிறையா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்டரி இது நம்மளுடைய நெக்குக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அந்த ஆர்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது MBBS நீங்கள் படிக்கும்போது படிப்பீங்க. ஓகேவா? இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரி மாதிரி போகும். தட் இஸ் கால்ட் அஸ் தி கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கரோட்டிட் ஆர்டரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கீமோசென்சிட்டிவ் ஏரியாஸ் நமக்கு இருக்குது. ஓகேவா? அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிருச்சுனாலோ, இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாயிருச்சுனாலோ நம்மளுடைய பாடிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் போகும். பிரெயினில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் போகும். சிக்னல்ஸ் போகிறது மூலமாக நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்ஸ் என்ன பண்ணணும், தே ஆர் கோயிங் டு சென்ட் த சிக்னல்ஸ் டு ஆர் லங்ஸ் அப்புறம் ஆர்பிசிஸ் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகுது. பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடும். ஓகேவா? திஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் ரிகார்டிங் தி regulation of respiration. Then we are moving on to disorders of respiration. So first of all asthma. What is asthma அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆஸ்துமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். முதல்ல டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் டியூ டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi.
நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, பிராங்கை வந்து இந்த மாரி டிவைட் ஆகும். ட்ரக்கியாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். இந்த மாரி பிரான்ச்சஸா போகும். ரைட். பிரான்ச்சஸா போயிருச்சு. பட் அட் டைம்ஸ் சில நேரங்கள்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் சம் ஸ்வெல்லிங்ஸ் இன் தி பிராங்கை. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெல் ஆயிடும். ஓகேவா? ஸோ பிராங்கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்வெல் ஆகுறதுனால நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்துமா வந்து நம்மளுக்கு வருது. ஸோ பிராங்கை ஆஸ் வெல் அஸ் பிராங்கியோல்ஸ். பிராங்கியோல்ஸ்னா சின்ன சின்ன பிரான்ச்சஸ் ஆஃப் தி பிராங்கை தான் பிராங்கியோல்ஸ்ன்னு சொல்றோம். அந்த பிராங்கியோல்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதுக்கு அந்த கண்டிஷனுக்கு பேரு தான் ஆஸ்துமா. ஓகே. தென் அடுத்ததா ஒண்ணு தட் இஸ் எம்ஃபைசீமா. எம்ஃபைசீமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வியோலை வால்வ்ஸ். இந்த ஆல்வியோலை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலை வால்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேமேஜ் ஆகும். ஓகேவா? டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகுறது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல நான் வரைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் சைஸ். பட் என்ன ஆகும்னா சுருங்கிரும். இந்த மாரி சுருங்கிரும். இந்த ஆரஞ்சு கலர்ல வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ்டு ஆல்வியோலை. டேமேஜ்டு ஆல்வியோலை வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிரும். சுருங்குறதுனால நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் அதாவது ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் அதாவது இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய அந்த இடம் வந்து சின்னதாயிருது. ஆல்வியோலை சுருங்குறதுனால அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய இடம் சின்னதாகுது. அதனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் எம்ஃபைசெமா. ஓகே. எம்ஃபைசெமா. வெரி இம்பார்ட்டன்ட். இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங் மூலமா வரலாம். சிகரெட் ஸ்மோக்கிங். சிகரெட் ஸ்மோக்கிங் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஃபைசெமா வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்ததா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். ஆக்குபேஷனல் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு இடத்துல வேலை செய்யறது மூலமா நம்மளுக்கு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அ எங்கெங்கலாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் லைக் இப்போ வெடி மருந்து தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம். மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் லைக் சுரங்க வழி தோண்டி இது பண்றவங்களா இருக்கலாம். மலையில வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்றவங்க. மலையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் பிரேக்கிங் அந்த மாரியான வேலை பார்க்குறவங்க. அப்புறமா கோல்டு மைனிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த மாரி இடத்துல வேலை பார்க்குறவங்க. சம் இண்டஸ்ட்ரீஸ்ல கெமிக்கல்ஸ் மூலமா நம்மளுக்கு வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்கெல்லாம் பாடி வந்து ஒத்துக்கல அப்டின்னா என்ன நடக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சம் இம்பார்ட்டன்ட் டிசீசஸ் லைக் ஃபைப்ரோசிஸ். ஓகே. ஃபைப்ரோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சம் அலர்ஜீஸ், சம் டஸ்ட் அலர்ஜீஸ் மூலம் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தெர் இஸ் ஃபைப்ரோசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் அண்ட் தட் காஸ் த செரஸ் லங் டேமேஜ். லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஆஸ்பெஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்பெஸ்டாசிஸ். ஆஸ்பெஸ்டாசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஆஸ்பெட்டாஸ் சீட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சில வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்பெட்டாஸ் சீட் போட்டிருப்பாங்க. ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆஷ் கலர்ல ஒரு ஷீட் இருக்கும். ஸோ இந்த மாரியான ஒரு ஷீட் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் ஷீட். இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ரொம்ப சூட்ட தான் தரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க, ஆஸ்பெட்டாஸ் ஷீட் செய்ற இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஆஸ்பெஸ்டாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆக்குபேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸார்டர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் ரிகார்டிங் தி respiratory disorders, regulation of respiration, and carbon dioxide transport. So thank you for watching this video. Hope you all enjoyed this video. And இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்குது. அது எல்லாத்தையும் பாருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.